இன்றைக்கி நம்ம ஆண்டின் கடைசி நாளுக்கு வந்திருக்கோம். பழைய ஆண்டை முடித்துட்டு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இதில் கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இதில் 2-fold blessing இருக்குது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அது ஒரு பிளெஸ்ஸிங். நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிங்க, அதனால் கிடைக்க போகிற பிளெஸ்ஸிங்கு. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நீங்கள் அவரை தெரிந்து கொண்டது போலவே அவரும் உங்களை தெரிந்து கொள்கிறார். அதனால் ஒரு ஆசீர்வாதம் உருவாகுது. 2-fold blessing உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த 2026 நம்ம பிரவேசிக்கும் போது ஒரு ஜெயத்தோடு பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களும் கோணலானவைகளை செவியாக்குவார், கரடானவைகளை சமமாக்குவார், எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஒரு மாற்றத்தை நோக்கியும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கியும் ஒரு வெற்றியை நோக்கியும் யோசுவா படையெடுத்தது போல எரிகோவாக இருந்தாலும் சரி, அது எந்த கானானாக இருந்தாலும் சரி, அங்கே பலத்தவங்க இருந்தாலும் சரி, அங்கே பெலிஸ்தீர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அதை முறியடிக்க நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள் இருக்க பெரியவர். நம்ம தேவன் நம்மளை காக்கும்படி நம்முடனே வருகிறார். யுத்தத்தில் முன்னாடி செல்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே செல்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு யோசிக்கலாம், நீங்கள் நம்ம கடந்த நாட்களில் கொள்ளை நோயாலேயும் பலவித பாடுகள்னாலேயும் நம்ம கஷ்டப்பட்டோமே, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு எந்த பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். மரண பள்ளத்தாக்கள் நடந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக பிரவேசிக்கலாம். எந்த பாதாளமும் எந்த ஒரு மரண பள்ளத்தாக்கும் நம்மளுடைய பாதையை தடுக்க முடியாது, நம்மளுடைய வெற்றியை தடுக்க முடியாது, நம்மளுடைய ஜெயத்தை தடுக்க முடியாது. கானானை சுதந்திரிக்காமல் நம்ம போக போகிறதில்ல. அது எழுதப்பட்ட சரித்திரம். அந்த பைபிள்ன்றது எழுதப்பட்ட சரித்திரம். நம்மளுடைய வெற்றியை டிக்ளேர் பண்ணுற ஒரு புக்கு. நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டிங்கன்றதை அறிவிக்கிற புக்கு. அதாவது ஒரு 10ஆவதோ 12ஆவதோ ரிசல்ட் வர பேப்பர் மாதிரி. அதில் உங்கள் நம்பர் ஏற்கனவே இருக்குது, உங்களை பற்றி ஏற்கனவே எழுதியிருக்கு. அந்த வெற்றி உங்களுக்கு ஏற்கனவே உரித்தானது. அந்த வெற்றி ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிதுன்றதை தான் அதில் எழுதியிருக்கு. இனிமேல் நீங்கள் போராடி ஜெயிக்கிற வெற்றி இல்லை, அவர் சிலுவையில் ஜெயிச்சிட்டாருன்ற அந்த வெற்றி. அவர் அந்த வெற்றியை உங்களுக்கு பரிசாக இந்த வருஷம் கொடுக்க போகிறாரு. அந்த ஜெயத்தோடு வாழுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.